ஹாய் செல்லம்ஸ், நான் உங்கள் யூஏ தமிழச்சி ரோஜா பேசுகிறேன். ஹாப்பி மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறேன்னா, உச்சக்கட்ட சந்தோஷம். டேக் இட் ஃபார் கிராண்டட். இதை நான் ஏன் பேசுகிறேன்னா, உங்கள் ஆஃபீஸருங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுப்பீங்க, உங்கள் மேலே இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுப்பீங்க, உங்களோட பெரிய ஆளுங்களுக்கு மரியாதை கொடுப்பீங்க, எவனே தெரியாது அவங்களுக்கு மரியாதை கொடுப்பீங்க, நம்ம லைஃப்பில் சேர்த்துக்கின்னு அவங்களுக்கு மரியாதை கொடுப்பீங்க. ஆனால் முதல் சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் இருக்கும் இடத்தில் யாரு தொந்தரவு இல்லாம சந்தோஷமா இருக்கிறாங்களோ அதை பார்க்கறதா பெரிய கிஃப்ட், பெரிய சந்தோஷம். உச்சக்கட்ட சந்தோஷம்னா ஞானமோ தியானமோ கிடையாது. இது ஔவையார் பார்வதி, சிவன் பார்வதி, ஔவையார் முருகர் சொல்லியிருக்காங்க. உன்னுடன் உள்ளவர்கள் உன்னால் இன்புற்று இருப்பதை காண்பதை காட்டிலும் உச்சக்கட்ட இன்பம் இம்மனித உலகில் ஏதேனும் இல்லை. ஸோ உன்னுடன் இருக்கும் உறவுகளை நீ சந்தோஷமா வச்சிருந்தாலே ஒரு சந்தோஷம் வரும். அதோட உன்னால தான் சந்தோஷமா இருக்கிறாங்க தெரிஞ்சாலே அதுதான் உச்சக்கட்ட சந்தோஷம். ஸோ உங்களோடு இருக்க உறவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டு சந்தோஷமாக வச்சுக்குங்க, மதிங்க, நட்பாக பேசுங்க, ஃப்ரெண்ட்லியாக இருங்க, நல்லபடியாக நல்லதை பேசுங்க, நல்லதை சொல்லி கொடுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நல்லதை பேசுங்க, நல்லதை சொல்லி கொடுங்க. சின்ன வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் ஈகோ வேண்டாம், எதுவுமே வேண்டாம், அன்பு மட்டும் போதும். அந்த அன்பை யாருமே பொய்யை எடுக்காதீங்க. எல்லா உறவுகளுக்கும் நம்மளோட அன்பு தேவைப்படுது. நீங்கள் அன்பு கொடுத்துட்டே இருக்கணும். நான் டெய்லி சொல்கிறது தான், அன்பை கொடுங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களோட பெரிய ஆஃபீஸருங்களுக்கும் பெரிய ஆளுங்களுக்கும் மரியாதை கொடுக்கறது இருக்கட்டும். கணவன் மனைவி நீங்கள் 2 பேரும் மரியாதை கொடுத்து விட்டு கொடுத்து போனாலே லைஃப்பில் உச்சக்கட்ட இன்பத்தை பெறலாம். ஸோ நம்மளால் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க, குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ. நல்லதை செய்யுங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ.